Okay, start music. வெல்கம் டு பேச்சுலர் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வீட்டிலையே சிம்பிளாக எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறோம். வெந்தயம் 1 ஸ்பூன் போதும். அப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை 2 கொத்து போதும். அப்புறம் எனக்கு வந்து ஒரு 50 கிராம் ஈச் ஜிஞ்சர் அப்புறம் கார்லிக் ரெண்டையுமே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு ஒரு 250 கிராம்ஸ் சின்ன உள்ளியை வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன உள்ளி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ், சின்ன சைஸில் 2 தக்காளி போதும். அப்புறம் ஒரு 100 கிராம் தேங்காய். அப்புறமா புளியை ஊற வச்சுருக்கோம். புளி வந்து நமக்கு தேவையான ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும் மீன் குழம்புல. முக்கியமானதே புளி தான். அப்புறம் நமக்கு தேவையான ஐல மீனை வச்சுருக்குறோம். மசால் வந்து ஃபிஷ் மசாலா. இன்றைக்கி நம்ம ஈஸ்டர்ன் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். ஈஸ்டர்ன் மசாலாவோட டேஸ்ட்டு வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இதை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். மீன் குழம்பு டேஸ்ட்டாக வைக்க போகிறோம். எல்லோரும் ரெடியா? ஃபஸ்ட்டு கடாய் கொஞ்சம் சூடாகிக்கிடட்டும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூன் தானும் தேடிடாதீங்க, என்கிட்ட டேபிள் ஸ்பூன் கிடையாது, அதனால சும்மா நார்மலாகவே எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கடுகு, கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பக்கத்தில் வராதிங்க, தெரிக்கும். இதுலேயே சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆகணும். கோல்டன் ஃப்ரை ஆகிறதுக்கும் நல்லா வதக்கிக்கிடணும். ஓகேவா? எதுக்கு நம்ம பேச்சுலர் சமையல்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா, நிறைய பசங்க வீட்டை விட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வராங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் ஆகிறது என்னடா சமைக்கிறது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காண்டி தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ பேச்சுலர்ஸ் கவலைப்படாதீங்க, நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். உங்களுக்காக நிறைய சமையல் காத்துக்கிட்டு தைரியமாக வீட்டிலேருந்து வெளியே வந்து வேலை பாருங்கள். உங்களுக்கு நிறைய சமையல் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம சின்ன உள்ளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடயே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்.
எனக்காண்டி வேறு லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரே இந்த நேரத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வச்சிருக்கிற தக்காளி அப்புறம் தேங்காய் ரெண்டையுமே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டையுமே அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். நம்ம ரெண்டையுமே ஒன்றாவே போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிடுறேன். நமக்கு தேவையான தேங்காயும் தக்காளியும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் எல்லாருக்குமே மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு மீன் குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். மசாலா கூட நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு டெக்ஸ்டர் சூப்பராக வந்துருச்சு. இதில் மீன் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். மீன் ஆட் பண்ணோம்னா நமக்கு குழம்பு வேறு லெவலில் ஆயிரும். இது கூடயே கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மீன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கணும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே நம்ம மீனை போட்டுடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மீன் வேகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ மீனில் வந்து கரெக்டாக மசாலா இறங்கணும். மீனில் எந்த அளவுக்கு மசாலா இறங்குதோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நான் கீறி விட்டுருக்குறேன். ஸோ இந்த மாதிரி கீறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா இறங்குறது சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஆட் பண்ணிட்டோம். மீனை எப்போவுமே உடைய விட்றக்கூடாது. எப்போவுமே லைட்டாக கொதிச்சிருச்சு அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் குழம்புல. பி கேர்ஃபுல். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சிடலாம். நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் மீன் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன்.
மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்போட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கை காட்டுங்க. எப்படி இருக்கு? நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அயிலை மீன் குழம்பு. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.